ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் இப்போ தான் பார்த்தேன் நான். எவ்வளோ பெரிய கல்லஞ்சக்காரங்களாம் தான் அது கலங்க வச்சுருங்க. அந்த அது ஒரு சில நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோ தான். அதை நீங்கள் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டில் ரொம்ப சொல்லக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் அதிகப்படியாக பாதிச்சிருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு கடவுளுடைய வேஷம் போட்டு அந்த குழந்தையோட அம்மா அந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு, அந்த அம்மா அந்த குழந்தையாக மாறி அந்த குழந்தைய இது பண்ணி அந்த பாட்டு பாடுறது, எனக்கு தெரிஞ்சு அது ஆடியோ வரல, அந்த ஸ்லோகம் சொல்கிறது, அது சம்மந்தமான வசனம் பேசுறது, இதெல்லாம் பார்த்தபோது உண்மையிலே அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டு. அந்த தாய் என்றைக்காக இருந்தாலும் தான் குழந்தை தான். அது உண்மையிலே கண்ணெல்லாம் கலங்கி போச்சுங்க. நம்ம குழந்தை தான். அந்த தாய் எந்த விதத்திலும் வெறுக்கவே இல்லை. அந்த குழந்தையை எந்த விதத்திலும் வெறுக்கவே இல்லை. அந்த இடத்துல தகப்பன் இருந்தானா எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. ஆனால் தாய் என்னைக்காக இருந்தாலும் தாய் தான் உயரத்தில் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ பேரும் கும்பிடுறாங்க கமெண்ட்ஸில் என்னென்னா, அந்த குழந்தையாவே மாறி அந்த தாயோட முகத்தில் ஒரு சின்ன சலனமோ ஒரு சின்ன ஒரு 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 சோர்வோ இல்லாமல் அவங்க சொல்கிற விதம் இருக்குது பாருங்கள். அந்த குழந்தைய அப்படி ஏற்றுக்கிறது தான். என் குழந்தை தான் இது. அந்த தாய்க்கான நம்பிக்கையும் கூட என் குழந்தை நல்லா ஆகிடுவான், அவன் இதுவாகிடுவான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எப்பயுமே அம்மா மட்டும்தாங்க எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு 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 மகராசி, ஒரு மிடில் கிளாஸு. அந்த மிடில் கிளாஸில் 2 பெண் குழந்தைங்க. அப்பா இருப்பார். அப்பா ரொம்ப சோஷியலானவர். அப்பா பெண் குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டு இருப்பார், இது பண்ணுவார். அவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். அந்த அம்மா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த 2 பெண் குழந்தைங்களுக்கும் அப்பாவும் அம்மாவும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. நடக்கிறது தான். அது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, ஜவுளி கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பிடிச்சமான ட்ரெஸ் வாங்குறாங்க, பர்த்டேக்கு வாங்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்த பிறகு இன்றைக்கி ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்துடுச்சு இல்லையா? மீஷோவில் வாங்குகிறோம், அதில் வாங்குகிறோம், இதில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கு எடுத்துக்கப்பா கடைக்கெல்லாம் போய்கிட்டு நாங்கள் ஆன்லைனில் பண்ணி என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்தீங்களா இப்படி எடுத்துக்கிறாங்க, இதில் விலை குறவு வேறு, இதில் போட்டோம்னா நல்ல நல்ல டிசைன்லாம் இருக்குது, இது நார்த் இந்தியாவிலேருந்து ஸ்பெஷலாக வரும், இது சாயமே போகாது. அவங்க ரைட்டு குழந்தைங்க இது பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கி அதுதான் ஆகிப்போச்சு, ஆர்டர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுறாங்க. இப்போ இந்த மகள்கள் 2 பேர், மூத்த பொண்ணு 2 பொண்ணு என்னென்ன ட்ரெஸ்ஸோ வாங்கி போட்டு அவங்க அப்பா கிட்ட ஒளிஞ்சிருந்துன்னு, அவங்க அப்பா எப்பவுமே அப்பா மகள்கள் இப்படி விளையாடுவாங்க இல்லைங்களா, பெரிய பசங்க தான், ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அப்பாவுக்கு பயங்காட்டுறது, விளையாடுறது இப்படியா இருக்கும்பொழுது அவங்க ஒரு புது ட்ரெஸ்ஸு ஒன்று வாங்குறாங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்களா, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தாங்களா, அல்லது இன்ஸ்டாவில் வந்த ரீல்ஸ் தான் தெரியல, அதை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த மூத்த பெண் ஆர்டர் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்பா கிட்ட காட்டணும் முடிவு பண்ணால், அந்த இளைய மகள் வேணாண்டி, அது அவர்கிட்ட அதெல்லாம் ஒன்று நினைக்க மாட்டார், காட்டுவோம் அப்படின்ட்டு சும்மா ஒளிஞ்சிருந்தா அப்பா கிட்ட அவர் கதவை திறந்தோடனே டாடி அப்படின்ட்டு முன்னே நிற்கிறாங்க. அந்த பெண் போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. அவர் பார்த்த பிறகு அது என்ன சொல்கிறது, ஒரு கிளாமரான ஒரு ட்ரெஸ். அது அவரால் டக்குன்னு அது ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் இதுவாகுது. குழந்தை பெண் பிள்ளைங்க சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ, இல்லை உன் ரசனையே என்னப்பா, எப்போ பார்த்தாலும் நான் போத்திக்கிட்டு தான் இருக்கணுமா, நான் இதுதான் இந்த ட்ரெஸ் தான் போடணுமா, இன்னும் ஏன் நீ பிற்போக்குவாதியாகவே இருக்கிற அப்படின்னு பசங்க எதனா கேட்டும்போது, ஒருவேளை இதான் மாடர்னாக இருக்குமோ அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனாலும் அந்த உடையில் ஒரு கிளாமர், படு கிளாமர் தெரியுது. அவரை சும்மா நாசுக்காக சொல்கிறாரு, ஏம்மா இந்த இடத்துல கை வச்சு எதுவும் போட்டுக்கூடாதா, இந்த பின்னாடி எதுவும் துணி தைக்கக்கூடாது, அதுக்கு தான்ப்பா அவங்ககிட்ட போட்டு காமிக்கிறதே கிடையாது, நாங்கள் போப்பா நீ ஒன்று கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒரு பூமர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஓகேம்மான்ட்டு அவர் உள்ள சரிம்மா போகும்போது ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு இந்த உடையை மாற்றிங்க, இல்லைனா ரொம்ப இதுவான இருக்கும்போது பொதுவாக இதெல்லாம் போட்டுட்டு போகாதீங்கும் போது அதை இவர்கிட்ட ஏண்டி நம்ம காட்டணுன்ற மாதிரி சின்ன பொண்ணு மட்டும் சொல்லுது. அப்பா இதெல்லாம் ஃபீல் பண்ணுவார், ஆனால் நேரடியாக எதையும் சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு. அவங்க அம்மா சத்தம் கேட்ட உடனே என்ன ஆகிடுது, அந்த பசங்க ஓடி போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி வச்சுட்டு முன்னாடி சத்தம் ஏதுன்னு, இல்லை அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், இது பண்ணோம் அப்படின்னு ஏதோ ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணிங்க பொழுது, ஆமாம் அப்படின்ட்டு
அவங்க விட்டுடுறாங்க. அதை வந்து அம்மா கிட்ட இருந்து அதை டைவெர்ட் பண்ணிடுறாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் அப்பா வந்து சொல்லாமல் கிளம்பி போயிடுறாரு. சொல்லாமல் ஒரு நாள் இது ஒரு போகுது, ஒரு 10 நாள் 15 நாள் முடியுது. முடிஞ்ச பிறகு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேம்மா அப்படின்ட்டு அந்த பெரிய பொண்ணு சொல்லும். சரி ஓகே போயிட்டு வாம்மா, எந்த ட்ரெஸ் போட்டுமா அப்படின்னா அந்த ஒரு உடைய அந்த பெண் காமிச்சிட்டு வந்து என்ன ட்ரெஸ் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா என் ஃப்ரெண்டோடைய பர்த்டே இல்லை அவங்க ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு ஜாகிரதையாவா, தங்கச்சி வேணா கூப்பிட்டு வரேன், இல்லை அவள் வேணாம் நான் போயிட்டு வரேன், நான் இந்த ட்ரெஸ்ஸோட இந்த இதோட நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன், போயிட்டு ஜாக்கிரதையாவா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பெண்ணு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு திரும்ப வரும்பொழுது ஞாபக மறதியாக தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து போட்டு போன அந்த உடை இருக்கு இல்லையா, அதை மாற்றாமல் அங்கே போய் மாற்றிக்கணும். அந்த உடை எதுனா தான் தந்தை கிட்ட காமிச்சு அப்பா கிட்ட காமிச்சு அந்த ட்ரெஸ்ஸு ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண அவர் ஒரு மாதிரியானார், இங்கே கை வச்சுக்கூடாதம்மா, இங்கே வந்து முதுகில் எது வச்சுக்கூடாதா, அப்புறம் மற்ற பசங்க சொன்னால் இவன் வந்து இன்னையா பிற்போக்கவாதியாக இருக்கிறான், அவன் வந்து இதுவாக இருக்கிறான்னு அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி கலக்கத்தோடு தான் கம்முன்னு போயிட்டார். சரி பசங்க மாறி போச்சு, இன்றைக்கி வந்து உலகம் மாறி போச்சுன்னு உள்ளே நுழைஞ்சோடனே அவங்க அம்மாவுக்கு பெரிய ஷாக்கு. ஏதுரி இந்த ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறாங்க. ஏது உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றாம வந்துட்டோமே அப்படின்னு அந்த பொண்ணு பதறா. அங்கேருந்து அந்த சின்ன பொண்ணு கை காட்டுது வந்து, தங்கச்சி மாட்டிக்கினியா நீ அப்படின்னு. முகம் கொந்தளிச்சு போயிடுது தான் தாய்க்கு, ஒரு மாதிரி ஆகிறா. என்னை அப்படி ஒன்று படு கிளாமரான இதுவா, அதை அவங்களால ஏற்றுக்க முடியலையா. தன் மகளை கை நீட்டி ஒரு அடி அடிச்சிடறேன். அடிச்சுட்டு யார் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தது, யார் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு அனுமதிச்சுது அப்படின்போது அப்போ அந்த பெண் சொல்கிறா, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி இருக்கிற வந்து, இன்னும் நீ காலம் மாறதே தெரியல, உன்ன மாதிரி நான் வந்து தழைய சேலை கட்டின்னு தான் இருக்கணுமா, உன்ன மாதிரி வந்து இது பண்ணி உன்ன மாதிரி வந்து இந்த நைட்டியோட தான் சுற்றிட்டு இருக்கணுமா, நான் இதெல்லாம் போட முடியாதா, போய் பாரு ஊர் உலகத்தில் போய் பாரு, இதை விட மோசமான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு வராங்க, நீ என்ன அது சொல்கிற அப்படின்போது அந்த தாய் வந்து சொல்கிற, ஊர் உலகத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வேற, நாம் மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் கீழே, நான் இதுக்காக உங்கள் சுதந்திரத்தை வந்து நான் தடுக்கலை. இப்போ நமக்கான ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, தகுதிக்கேற்ற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது இல்லை வந்து. இப்போ நீங்கள் போய் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் பஃபில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி கொண்டாட முடியுமா, ஆட முடியுமா, அது நமக்கு ஒத்து வருமா? இந்த உடை அது மாதிரியான உடையாக தான் இருக்குது. நான் அதுக்காக சொல்லலை, நீங்கள் என்ன உடை வேணாலும் போட்டுங்க, அதில் வந்து ஆபாசமோ வேற வந்து படு கிளாமரான ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்பொழுது அவங்க காரில் வராங்க, அவங்க அங்கே உடையை மாற்றிப்பாங்க, திரும்ப காரில் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. நீ ஒரு ஃபங்க்ஷன் போனால் எப்படி போவ, உங்ககிட்ட 2 வீலரே இல்லை, ஒரு ஷேர் ஆட்டோவில் போவ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி பாரு, நீ இப்படி தான் ஏறி வந்தியா, நீ இறங்கி ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று பாரு. நாம் அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இங்கே யாரும் பெண் சுதந்திரத்திற்கு எதிரான விஷயமோ அல்லது பெண் அடிமைக்கான விஷயமோ கிடையாது. வந்து சூழ்நிலை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு யூரோப்லேயோ அல்லது வளர்ந்த ஒரு நாட்டிலையோ அங்கே வந்து ஒரு அரை நிர்வாணமே அங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாது, இங்கே சுற்றி உள்ளவங்களும் அந்த மனநிலை கிடையாது. அப்படின்ற பொழுது தான் அந்த தந்தைக்கு உள்ளே உட்காந்துற அப்பாவுக்கு அப்போ தான் சுருக்குன்னு ஏறுது. நம்ம என்ன தான் ஒரு பெண்ணை வளர்த்தாலும், ஒரு ஒரு மகனை வளர்த்தாலும் ஒரு தாய் மாதிரி வந்து கவனிக்க முடியாது, ஒரு தாய் மாதிரி வளர்க்க முடியாது. வந்து அவள் தான் அங்குலமாக பார்ப்பா, அவள் தான் அந்த சைக்காலஜியை புரிஞ்சுப்பா. அவருக்கு அப்போ தான் சுருந்து இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா, வெந்து 2 அடி அடிக்கிறேன், அம்மா அடிச்சு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி குப்பையில் போடையிலாம் தீய வச்சு கொடுத்துவேன் அப்படின்னு. இது உண்மையிலே சுதந்திரத்துக்கு எதிரான விஷயம் கிடையாது, அந்த தாய்க்கு நல்லாவே தெரியும். நீ பாருங்களேன், ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த அம்மா சொல்கிறது தப்பே கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிட முடியுமா, சும்மா இருப்பாங்களா? இல்லை வந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறிட முடியுமா? சாதாரணமாக ஏறினாலே வந்து இடமே இல்லைனா கூட பொம்பளை பத்து வந்து உட்கார்றானுங்க. வந்து அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கான தகுதியோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைச்சிது, நீங்கள் வந்து ஒரு மேலை நாட்டில் போயிட்டு அப்ராடில் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரைட்டு, ஓகே, அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கிங்க. இப்போ கூட ஒன்றும் சொல்லலை, நாம் ஒரு அப்பர் மிடிலோ அல்லது வந்து ஒரு பணக்கார குடும்பமாக இருந்தால் ரைட்டு, அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த சபைக்கு, அந்த சூழ்நிலைக்கு நாம் போகிற அந்த வாகனத்திற்கு அது சரியான ஒரு விஷயமா இருக்கலாம். இது சரியான விஷயம் கிடையாதுமா அப்படின்னு ஒரு தாய் உன்னிப்பாக கவனித்து சொன்ன விஷயம்தான். அந்த தாய் வந்து ஒரு குழந்தை அப்படி ஒரு ஒரு
ஸ்பெஷல் சைல்டாக இருந்து ஒன்றுமே தெரியலனாலும் அந்த குழந்தைக்காக தான் வந்து ஒரு அந்த அந்த வேஷத்தை போட்ட அந்த கேரக்டராகவே மாறுது. ஒரு வளர்ந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு கவனிக்கிறது தான் தாய் அப்படின்படுது. உண்மையிலே தாயைச் சிறந்த கோவில் கிடையவே கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.